friends, welcome to Yama Kitchen Star. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கேரளால ரொம்ப ட்ரெடிஷனலா டிஷ் சூப்பரான டெசர்ட் சக்க பிரதமன் தான் பார்க்க போறோம். இந்த டெசர்ட் இல்லாம ஒவ்வொரு கல்யாணமே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பரான ஃபேமஸான டிஷ் இது. ரொம்ப சிம்பிளா ஈஸியா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதை எப்படி வெட்டிங்ல பிரசன்ட் பண்ணுவாங்களோ அந்த ட்ரெடிஷனலா உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்த்தலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேன்ல நல்லா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பலாப்பழத்தை நல்லா நான் இந்த அளவு சாப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. அதை வந்து இந்த நெய்யில சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த நெய்யில நல்லா பொறுமையா ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா குக் ஆகட்டும். ஒரு கரெக்டா சொல்லப்போனா ரொம்ப கிடையாது, ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். பலாப்பழம் நல்ல பழுத்த பழமா இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. பலாப்பழம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மொத்தமாக 1/4 கிலோ பலாப்பழம் எடுத்தேன். அதில் வந்து 4 பீஸை நல்லா பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த நெய்யிலே மிக்ஸ் பண்ணலாம். நெய் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், ஒரு முழு தேங்காவை நல்லா அரைச்சி முதல்ல இருக்க திக்கான பாலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது எடுத்த கொஞ்சம் தண்ணியான பால் மீடியமாக இருக்குது. அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்து குக் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி போட்ட பலாப்பழம், அடுத்தது பார்த்தீங்கன்னா அரைச்சி போட்டது எல்லாமே சேர்ந்து இதுக்கும் வேகும் போது ஒரு அருமையான வாசனை வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வரட்டும். பாருங்க நல்லா ஸ்லோவாக குட்டி குட்டி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த பாயசத்துக்கு உங்களுக்கு அளவிற்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துங்க. நீங்கள் வெல்லத்தை பாகாக்கி வடிகட்டி கூட சேர்க்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். ஆனால் சர்க்கரை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்க, பலாப்பழம் அரைச்சது, தேங்காய் பால், நெய், நாட்டு சக்கரை எல்லாம் சேர்ந்து எவ்வளவு சூப்பரா நல்லா கொதிச்சு வந்து பாருங்க. இது நல்லா சுண்டி திக்காகணும். திக்கானதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டேஜ். அது வரையும் நல்லா லோ ஃபிளேம் வச்சு அடி பிடிக்காம நல்லா பொறுமையா குக் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, நம்மளோட சக்க பிரதமன் வேற லெவல்ல சூப்பரா குக் ஆயிட்டு இருக்கு. இது வேக இது குக்காவ அவ்வளோ வாசனை சூப்பராக வந்துட்டு இருக்கு. இது செய்யும் போது மண்டபமே சும்மா அப்படியே மணக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ஜாக் ஃப்ரூட்டுக்கு இந்த பலாப்பழத்துக்கு அப்படி ஒரு ஃப்ளேவர் இருக்கு. அது நெய்யோட நாட்டு சக்கரையோட சேரும் போது ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இது பாருங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னா சீரகத்தூள் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக ஒரு சிட்டிகை எடுத்து கொஞ்சமாக சேர்க்கணும். போட்டதும் தெரியக்கூடாது, போடாததும் இருக்கக்கூடாது. லைட்டாக போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கு பவுடர், அதை வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சுக்கு பவுடர்னா இஞ்சி காய வச்ச தூள், அது சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஆல்ரெடி திக் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தோம், எவ்வளோ திக் ஆகிடுச்சுன்ட்டு. பாருங்கள் நல்லா திக்காக ஜாம் மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இது இன்னும் கொண்டு திக்காகவும் இந்த ஸ்டைலில் இருக்கட்டும்.
இப்போ இதுக்கான தாளிப்பை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா பார்த்தீங்கன்னா தேங்காவை நல்லா அந்த பாருங்க சின்ன சின்ன ஸ்லைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த சக்க பிரதமனுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப தாராளமாக முந்திரி பருப்பு எடுத்து சேர்த்துங்க. இந்த முந்திரி பருப்பும் இந்த தேங்காய் கூட சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திராட்சை பழம் போட்டுக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக வறுத்ததுனால தான் இந்த அளவுக்கு கலர் நம்மளுக்கு கிடச்சிச்சு. எந்த அளவுக்கு பொறுமையாக ரோஸ்ட் ஆகிருப்பாங்க, ஒன்று கூட தீஞ்சு போல் எல்லாமே பக்காவாக ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் தாளிப்பு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்க பிரதமனோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். பக்காவாக சூப்பராக குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபர்ஸ்டே சொன்னேன் நான் திக்காக ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்க்கணுன்ட்டு. அந்த தேங்காய் பாலை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப இந்த நல்லா இந்த ஜாமை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இந்த சின்ன சின்ன இருக்க பலாப்பழம் கட் பண்ணி போட்டோம் பாத்தீங்களா, சாப்பிடும் போது வாயில கிடைக்கும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா நம்மளோட செக்க பிரதமன் முடிஞ்சிருச்சு. எல்லாமே சூப்பரா நல்லா குக் ஆயிடுச்சு. பால் போட்டோன்னே இந்த கொதிக்கிற ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இது கரெக்டா ஒரு 1/2 hourல இருந்து அப்படியே விடுங்க. இதுவே நல்லா இன்னும் நம்மளுக்கு திக்காயி இந்த நுரெல்லாம் அடங்கி சூப்பரா ஆயிடும். பாருங்க நம்மளோட சக்கு பிரதமன் சூப்பரா வேற லெவல்ல வந்துச்சு. திக்னஸ் இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும், அப்பதாங்க நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ஆற ஆற இன்னும் கூட திக்னஸ் ஆகும். ஓகேங்களா? இப்ப இதை ஒரு பவுல்ல ஏற்றிக்கலாம். நம்மளோட சக்க பிரதமன் வேற லெவல்ல சூப்பரா பண்ணிட்டோம். நம்ம பாருங்க அது எப்படி ஒரு முகூர்த்தத்துல எப்படி பண்ணி சர்வ் பண்ணுவாங்களோ அதே ஸ்டைல கேரளால எப்படி பண்ணுவாங்களோ அந்த ஸ்டைலை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியாச்சு. பாருங்க சூப்பரா இருக்கு நம்மளோட சக்க பிரதமன். கம்பல்சரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத என்கிட்ட சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியே இன்ட்ரெஸ்டான வீடியோவை அடுத்தடுத்து வீடியோல நான் போஸ்ட் பண்றேன்.